இந்த பையனை இப்போ தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. அவன் ஏன் ஜெயிலுக்கு போனான்னா, ஸ்கூலில் ஒரு கேங்கை போட்டு அடி அடின்னு அடித்து புரட்டி எடுத்துகிட்ருக்கான். டக்குன்னு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அந்த பையனை. அப்புறம் ரிலீஸ் ஆன உடனே ஸ்ட்ரைட்டாக ஸ்கூலுக்கு வரான். அங்கே போர்டில் இருந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த ப்ரொஃபஸர் வராரு. அவரை பார்த்த உடனே ஓடிட்டான். ப்ரொஃபஸர் அவனை துரட்டிட்டு போனார். அப்புறம் பார்த்தா அவனை காணாம போயிட்டான் டக்குன்னு. கடைசியில் பார்த்தா அவன் ஸ்கூலில் க்ளீன் பண்ணுற பையன் போல். அந்த பையனுக்கு ப்ராப்ளம் சால்விங்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கெலாம் மேக்ஸ்லாம் சுத்தமாக வராது. என்ன மாதிரி மேக்ஸ் பிடிக்காதவங்க கமெண்ட்ஸில் எஸ்ன்னு போடுங்க. சரி, சீனுக்குள்ளே போகலாம். அவன் மைண்டு ஃபுல்லாக மேக்ஸ் தான் இருக்கும். அவன் எங்கே பார்த்தாலும் கிறுக்கிட்டே இருக்கான். ஒன் டே அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமை சால்வ் பண்ண 2 இயர்ஸ் ஆகும்னு. நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் இந்த செமஸ்டருக்குள்ளே சால்வ் பண்ணுறீங்களான்னு பார்க்கலான்னு சொல்கிறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த பையன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிட்டான். ஸோ அந்த ப்ரொஃபஸர் 2 இயர்ஸ் ஆகும்னு சொன்ன இந்த ப்ராப்ளமை இந்த பையன் 1 நைட்டில் சால்வ் பண்ணிட்டான். அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாரு, யாரா இதை சால்வ் பண்ணான்னு. கடைசியில் இந்த ப்ரொஃபஸர் ஷாக் ஆகி ஒன்றுமே பேச முடியாமல் நிற்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் அதை போடுறேன். பாய்.